இப்போ நம்ம வீடுகளில் நீ இப்படித்தான் இருந்துக்கணும், இந்த தலைவரை போல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு சொன்னதே கிடையாது. யார் வீட்லையுமே ஒரு தலைவரை காமிச்சு சொல்லியிருக்காங்களா என்ன? சொன்னதே கிடையாது. எவ்வளோ தலைவர் இருந்திருக்காங்க, சொன்னது கிடையாது. அவர் நம்மளா சிந்திக்கிற பருவம் வரும்பொழுது தெரிஞ்சுக்கிறோம். அப்படி எனக்கு எப்போ பெரியார் தெரியும் அப்படின்னா, நான் ஒரு மாதிரி ஒருத்தர் பேசுவது எனக்கு புரியுது இல்லை, புரிஞ்ச காலகட்டத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, ஆர்டர்ஸே கேட்குறேன். 3 வயசுலேருந்து கட்டளைகளே கேட்குறேன் நான். டேய் உட்கார், டேய் நில்லு, டேய் ஒழுங்கா கை கழுவு, டேய் ஒழுங்கா நட, டேய் பெரியவங்க வந்து இப்படி தொடர்ச்சியாக கட்டளைகள். பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் கட்டளை, வீட்டுக்கு வரேன் கட்டளை, எங்கே போனாலும் கட்டளையாக இருக்குது. அப்படி கட்டளைகளால் நிரம்பியிருந்த என் வாழ்வில் முதல்ல என்னென்னா, கட்டளையாக இல்லாமல் நான் சொல்கிறேன் கேட்காதன்னு கேட்ட முதல் குரல் பெரியாரின் குரல். நான் சொல்கிறேன் அதை கேட்காத, எல்லாரும் நான் சொல்கிறேன் நீ கேளுன்னு சொல்லிட்டு இருந்தான். முதல்ல 12 வயசில் ஒரே ஒரு ஆள் தான் சொல்கிறாரு என்கிட்ட, நான் ஒன்று சொல்கிறேன் நீ அதை கேட்காத, நீ போ யோசி, உனக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, அதை வச்சு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறது சரினாவா, சரியில்லைனா எது சரியில்லைன்னு சொல்லு, நான் மாறுறேங்கிறார்.